மலேசிய கலை படைப்புகள் அனைத்துலக சந்தையில் போட்டியிட வேண்டும். கலைஞர்களும் ஒரு சிறந்த தொழில் முனைவோரே என தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்து ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் புகழ்பெற்ற ஹிப்ஹாப் கலைஞர் யோகி பி அவர்களின் இசை ஒளிப்பதிவு கூடத்திற்கு நேற்று நேரில் சென்றிருந்த அமைச்சர் ஸ்டீவன் சிம் அவரது தொழில் சார்ந்த அணுகுமுறைகளை பாராட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 1990களில் பொய்டிக் அமோ குழுவில் இருந்து இன்று வரை மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, லண்டன் என அனைத்துலக அளவில் யோகி பியின் தமிழ் இசை பயணம் தடம் பதித்துள்ளது. அவர் உண்மையாகவே உலகிற்கு சென்ற மலேசியாவின் ஏற்றுமதி தயாரிப்பு ஆவார் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் புகழாரம் சூட்டினார். யோகி பி புகழ்பெற்ற ஒரு பெரிய கலைஞராக இருந்தாலும் சொந்தமாக ஸ்டுடியோ, தயாரிப்பு நிறுவனம் மற்றும் புதிய ஆல்பம் திட்டங்களுடன் ஒரு தொழில் முனைவோராக அவர் செயல்படுவது பாராட்டுக்குரியது. யோகி பி தனது புதிய திட்டத்திற்காக தெக்கூன் நேஷனல் அமைப்பின் ஸ்பூமி நிதியுதவிக்கு விண்ணப்பித்திருந்தார். கடந்த ஜூன் 26 விண்ணப்பித்து எவ்வித அரசியல்வாதிகளின் சிபாரிசும் இன்றி கடந்த ஜூலை 1ஆம் தேதியே அவரது நிதியுதவி முற்றிலும் வெளிப்படையான முறையில் தெக்கூன் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். தகுதி வாய்ந்த சிறு வணிகர்கள், இளைஞர்கள், மகளிர், கூட்டுறவுகள் மற்றும் கலைஞர்கள் என யாராக இருந்தாலும் அரசியல் பின்னணியின்றி தங்களின் அமைச்சு தொடர்ந்து நேரடியாக உதவும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் இச்சந்திப்பின் போது உறுதியளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.